இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள், உந்தன் வண்ணங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் விண்ணின்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். ஆண்டவரே, அனைத்தும் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்திற்கும் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்நாள் முழுவதும் இறை உறவிலும் பிறர் உறவிலும் வாழ வர வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிற இவ்வேளையில் இறை வார்த்தைகள் குடும்ப வாழ்வையும் குறிப்பாக திருமணத்தினுடைய மேன்மைகளையும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நிகழ்வாக அமைகிறது. ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக திருமணத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் இன்று நமது குடும்பங்களில் நிறைவேறுகிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். குடும்ப உறவினுடைய புனிதத்தையும் மாண்பையும் சீர்குலைக்கிற அனைத்து விதமான நம்முடைய எண்ணங்களையும் நாம் அகற்றி இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இத்திருப்பலியில் வர வேண்டி ஜெபிப்போம். இறைய திருப்பலியில் அமலநாதன் ஜெசி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரான்சினா தனது பிறந்த நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் அறிவிலும் ஞானத்திலும் வளர இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆலன் நன்கு படிக்க வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். அகஸ்டின் நல்ல உடல் சுகத்திற்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சுசிலா குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சமாதானத்தோடு வாழ இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரித்த லூர்து சாமி 45ஆம் நினைவு நாளில் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மரித்த அனிதாவலுடன் 40ஆம் நினைவு நாளில் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மரித்த சி மார்டின் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம்.
இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடலின் 128 பாடல் வரிகள் 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ் நாளெல்லாம் 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 ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ் நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ் நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார். வாழ் நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு
ஆசி வழங்குவாராக. உம்மாள் நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதுதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றார் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார்.
அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 27வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தைகள், குறிப்பாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் குடும்பத்தினுடைய மேன்மையை, குறிப்பாக இல்லற வாழ்க்கையினுடைய மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து அதன்படி வாழ்க்கை அமைத்து கொள்ள அழைப்பு விடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழலில் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்று பார்க்கிற பொழுது, இதோ கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் மட்டுமல்ல, இவர்களையும் தாண்டி குடும்பத்தாருடைய ஒரு விதமான அழுத்தத்திற்கு இவர்கள் உட்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால், அந்த குறைக்கு காரணம் அது கணவனோ அல்லது மனைவியோ இவர்களை குற்றம் சாட்டி குடும்பத்தில் இருக்கிற யாரையும் கவனித்துக் கொள்ளவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கொடுத்து, கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இவள் வாழவில்லை, அல்லது மனைவிக்கு ஏற்ற கணவனாக இவள் வாழவில்லை, அல்லது மாமியாரையோ மாமனாரையோ சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை, இப்படியாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் குடும்பத்தில் உள்ளவர்களால் கொடுக்கப்படுகிறது.
அதே வேளையில் கணவன் மனைவிக்கிடையே பார்க்கிற பொழுது நீயா நானா என்கிற போட்டி வருகிற பொழுது, சந்தேகங்கள் வருகிற பொழுது, விட்டு கொடுக்காத ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அமைதி குலைந்து போகிறது, அந்த இடத்துல மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை உருவாகிறது, தனித்தனியாக வாழ்கிற சூழலுக்கு உட்படுகிற ஒரு நிகழ்வையும் வாழ்க்கையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில், அன்றாட சூழலில், நமக்கு தெரிந்தவர்களில், நம் பங்கில் இப்படியாக பல்வேறு விதத்தில் இந்த நிகழ்வுகள் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில் இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆன்ம சோதனை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நம்ம வாசிக்க கேட்டோம், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணையும் பெண்ணையும் உருவாக்குகிறார் என்று நம்ம வாசிக்க கேட்டோம். கத்தோலிக்க திரு அவையில் 7 அருட்சாதனங்கள் இருக்கிறது. அவற்றிலே திருமணம் ஒரு அருட்சாதனம். இந்த உலகத்தின் தொடக்கத்திலேயே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அருட்சாதனம் திருமணம் என்று நமது கத்தோலிக்க திரு அவை நமக்கு சொல்லுகிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஆகவே அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி ஆதாமை படைத்த கடவுள் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அவனுக்கு ஏற்ற துணை ஏவாளை உருவாக்குகிறார். பழுகி பெருகி இந்த மண்ணுலகை நிரப்புங்கள் என்ற ஆசிரை கொடுத்து அவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கிய கடவுள் மனிதன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இனி அவர்கள் இருவரல்ல ஓருடலாய் இருப்பார்கள். ஆகவே இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இன்று ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுவதையும் நம்ம பார்த்தோம். ஆக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணம் என்கிற அருட்சாதனம் என்று நமது கத்தோலிக்க திரு அவையிலே நம்ம பார்க்கிறோம். கத்தோலிக்க திரு அவையின் அருட்சாதன இந்த திருமண அருட்சாதனத்திற்கும் பிற திருமணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம். திருமணத்தை பற்றி நமது கத்தோலிக்க திரு அவை சொல்லுகிற பொழுது, திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. இது ஒரு ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. மேரேஜ் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் பட் இட் இஸ் அ கவனன்ட் என்று சொல்லுகிறது. நம்ம கான்ட்ராக்ட் போடுறோம் இல்லையா, ஒப்பந்தம் போடுகிறோம். அது ஏதோ ஒரு கடைக்கோ வீட்டிற்கோ அல்லது ஒரு தொழிலுக்கோ நாம் ஒப்பந்தம் போடுகிறோம். இன்னார் இன்னாருக்கிடையான ஒப்பந்தம், இத்தனை கால இடைவெளிக்கான ஒப்பந்தம், இப்படி அதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடுறோம். ஆனால் திருமணம் என்பது அப்படிப்பட்டதல்ல. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்குமாயிருந்து வாழ்நாள் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி வரையிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு உடன்படிக்கை, அன்பை மையப்படுத்திய ஒரு உடன்படிக்கை. இந்த அன்பிலே உண்மை உள்ளவர்களாக பிரமாணிக்கம் தவறாமல் ஒருவர் மற்றவரை ஏற்று வாழ உடன்படுகிறோம் என்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வாழ்நாள் எல்லாம் நீடிக்க வேண்டும். இறப்பு ஒன்றே இந்த உடன்படிக்கையை உடைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கத்தோலிக்க திரு அவையிலே நமது அருட்சாதன கொண்டாட்டங்களில் ஏற்படுத்தப்படுகிற இந்த திருமண குடும்ப வாழ்க்கை பல்வேறு சூழல்களில் உடைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஒரு செய்தி இன்றைக்கு ரொம்ப சுலபமாக மனிதர்களுடைய குறுக்கீட்டால் உடைக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. பல்வேறு விதமான சூழல்களால் ஒற்றுமையாக வாழ வேண்டிய கணவன் மனைவி என்று பிரிந்திருக்கிற ஒரு அவலத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன முக்கிய காரணம் என்று பார்க்கிற பொழுது, சரியான புரிதல் இல்லாத ஒன்று. நிறைய எதிர்பார்ப்புகளோடு அமைத்து கொள்ளுகிற குடும்பம், இறைவனை மையப்படுத்தி பற்றி கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், மனித வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறோம்.
ஆனால் கடவுளையோ கடவுளுடைய வார்த்தைகளையோ கடவுளையோ மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை அமைகிறதா என்று பார்த்தால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுலடியார் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது, கணவனால் மனைவி புனிதப்படுத்தப்படுகிறாள், மனைவியால் கணவன் புனிதப்படுத்தப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு புனித நிலையை திருமணம் உருவாக்குகிறது, குடும்ப வாழ்க்கை உருவாக்குகிறது என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றார். ஆனால் இன்றைக்கு கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் புனிதப்படுத்தப்படுவதை காட்டிலும் இன்றைக்கு நிறைய பேர் நீயா நானா என்கிற ஒரு போட்டியில் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை சிதைக்கிற குடும்பங்களாக வாழ்வதை நம்ம பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுலடியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு திருமண திருப்பலியிலும் இதை நாம் மேற்கோள் காட்டுகிறோம். ஆண்டவர் இயேசு எப்படி திருச்சபையை அன்பு செய்து அந்த திருச்சபைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, கையளித்தாரோ, அதுபோல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முழுமையாக அன்பு செய்து அந்த மனைவிக்காக தன்னை இழக்கவும் தயாராக இருக்க வேண்டும். திருச்சபை எப்படி கிறிஸ்துவுக்கு பணிந்து நடக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனைவியரும் தங்களுடைய கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களில் பணிவு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. குடும்பங்களில் அன்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. கணவன் தன்னை அன்பு செய்வது போல தன் மனைவியை அன்பு செய்கிறாரா, அல்லது மனைவி தன்னை அன்பு செய்வது போல தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல குடும்பத்தையும் கணவரையும் நன்னெறிகளால் அலங்கரிக்கிறாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற சமூகம் இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழல் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனிதர்களை தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 4லிருந்து 5 வசனங்கள் வரையில் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட கணவன் மனைவியருக்கும் கிறிஸ்துவில் நம்பிக்கையற்ற கணவன் மனைவியரும் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பல சூழல்கள் எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இறுதி வரையிலே பயணிக்கிற குடும்பமாக இருக்கும் என்பதை பவுலடியார் ரொம்ப தெளிவாக சொல்றார். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். குடும்ப உறவில் ஒருவர் மற்றவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு திருமண கொண்டாட்டத்தின் பொழுதும் உதாரணம் காட்டுகிற தம்பதியர் தோபியாவும் அவருடைய மனைவி சாராவையும் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு அன்று இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டுகிறார்கள். தான் மணந்து கொண்ட பெண் சாரா தீயாவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த அலகை அவளை ஆட்டி படைக்கிறது. இதற்கு முன்பாக யாரெல்லாம் திருமணத்திற்காக அவரோடு இணைந்தார்களோ அன்று இரவே எல்லோரையும் கொன்று விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவி. இவருக்கும் இதே ஒரு நிகழ்வு நடைபெறும். ஒருவேளை காலையில் அவர்கள் உயிரோடு வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அவருடைய சாராவினுடைய பெற்றோர்கள் கருதுகிறார்கள். ஆனால் காலையிலே பார்க்கிறார்கள், இருவரும் நன்றாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று பார்த்தால், அன்று இருவரும் உறங்க செல்வதற்கு முன்பாக முழந்தாளிட்டு ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுகிறார்கள். என் மனைவி சாராவுக்காக நன்றி கூறுகிறேன். நான் இவளை மணந்து கொண்டது இவள் மேல் இருக்கிற இச்சையின் பொருட்டு அல்ல, மாறாக அன்பினால். இந்த அன்பு எங்களிடையே வாழ வேண்டும், வளர வேண்டும். நாங்கள் வாழ்க்கையின் முதுமை அடைகிற வரையிலே இத்தகைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் வரம் தர வேண்டும் என்று இருவரும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அன்று இரவு சாராவை பிடித்திருந்த அலகை அவளை விட்டு நீங்குகிறது. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து தாங்கள் அமைத்த வாழ்க்கையிலே
அவர் முழுமையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளையும், நீ நான் என்கிற ஆணவம் அகந்தையும் கடவுள் அந்த இடத்திலிருந்து நீக்குகிறார். ஒருவர் மற்றவர் அன்பிலும் இரக்கத்திலும் வாழ கடவுள் உதவி செய்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சாமுவேலுடைய பெற்றோர் எல்கானாவும் அன்னாவும், இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். முதிர்ந்த வயது வரையில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எல்கானா வெளியிலே சென்று வேலைக்காக செல்லுகிறார், அண்ணா வீட்டில் இருக்கிறார். எல்கானா திரும்பி வருகிற பொழுது பார்க்கிறார், அண்ணாவின் முகம் வாடி போயிருக்கிறது. எல்கானா அவருடைய முகத்தை வைத்தே புரிந்து கொள்கிறார், தன் மனைவி வருத்தத்தில் இருக்கிறாள். அது என்ன வருத்தம் என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஆக கணவன் மனைவி பரஸ்பர அன்பிலே உறவிலே ஒருவர் ஒருவரை மதித்து வாழ்கிற பொழுது, அன்பு செய்கிற பொழுது, வார்த்தைகள் இல்லாமலேயே முகத்தை வைத்து ஒருவருடைய மனம் எப்படி இருக்கிறது, அவர்கள் என்ன தேவையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஆக தன் மனைவியினுடைய வாடிப்போன முகத்தை பார்க்கிற பொழுது எல்கானா அவரிடத்திலே சென்று ஏன் இப்படி இருக்கிறது அதெல்லாம் கேட்கல. அதற்கான காரணம் என்ன என்று அவருக்கு தெரிகிறது. ஆகவே இவர் பதில் சொல்கிறார் அண்ணாவை பார்த்து, உனக்கு 10 பிள்ளைகள் இருப்பதை காட்டிலும் உன் கணவன் நான் உன்னோடு இருக்கிறேன், அது நல்லது. ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்றார். முதிர்ந்த வயது வரையில் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. ஆகவே குழந்தை வரத்திற்காக ஏங்கி ஏங்கி அவள் தன்னுடைய முக வாட்டத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிற பொழுது எல்கானா சொல்றார், பிள்ளைகள் இல்லைனா பரவாயில்ல, கவலைப்படாத, உன் கணவன் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை எல்லா விதத்திலும் நான் பார்த்து கொள்வேன் என்கிற ஒரு ஆறுதலை, ஒரு உறுதியை அவர் தருவதை பார்க்கிறோம். அதன் பிறகுதான் சாமுவேல் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கணவன் மனைவிக்கிடையே இப்படியாக உள்ளார்ந்த புரிதல் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு தருவதை நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய சூழலிலே இப்படிப்பட்ட குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது நமது திருத்தந்தை குறிப்பிடுவது போல குடும்ப உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இரக்கமும் கருணையும் அதிகமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருக்கிடையே இந்த இரக்கம் இல்லை என்று சொன்னால், கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் மற்றவர் மீதான கருணை இல்லை என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்வதற்கு பதிலாக ஒருவர் மற்றவருக்கு சுமையாக மாறிவிடுகிறார்கள். ஆகவேதான் குடும்பத்தில் கண்டுகொள்ளாத ஒரு சூழல், அமைதியற்ற ஒரு சூழல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்குறோம். இன்றைய திருப்பலியின் வழியாக கடவுள் நமக்கு தருகிற செய்தி நாம் உள்வாங்கிக் கொள்வோம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கை கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. கணவன் மனைவி கடவுளால் கொடுக்கப்பட்டவர்கள். ஒருவர் மற்றவருடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு எந்த இடத்திலே குறை இருக்கிறதோ அதை தன் நிறைவில் இருந்து தாங்க வேண்டும். இதுதான் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆதாம் விழாவிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை படைக்கிறார். ஆதாம் இடத்துல ஒரு குறைபாடு இருக்கிறது, விழாவில் ஒன்று இல்லை, அது ஏவாள் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே தன் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் எல்லாத்தையும் படைத்தார், எல்லாம் நன்றாக இருந்தது. மனிதனை படைத்தார், மனிதனையும் படைத்துவிட்டு ஏதோ ஒரு குறை இருப்பதை கடவுள் பார்க்கிறார். இந்த மனித படைப்பிலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை அவர் கண்டுகொள்கிறார். இவன் தனிமையாக இருக்கிறான், இவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுக்கணும்னு சொல்லிதான் ஏவலை உருவாக்குகிறார். ஆக ஆணினுடைய குறையை பெண் நிவர்த்தி செய்வதும் பெண்ணின் குறையை ஆண் நிவர்த்தி செய்வதும், கணவனுடைய குறையை மனைவியும் மனைவியினுடைய குறையை கணவனும் இப்படியாக மாற்றி மாற்றி எங்கே நிவர்த்தி செய்து கொள்கிறார்களோ அந்த இடம் சுமூகமாக அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் மற்றவருடைய குறைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தாங்கிக் கொள்வதற்கு அதிகமாக தேவைப்படுவது அன்பாக இருக்கிறது. அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக இருக்கட்டும்.
அன்பே நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய கடனாக இருக்கட்டும் என்று பவுலடியார் சொல்லுவது போல, குடும்பத்திலே அன்பு இருந்தால் அந்த குடும்பத்திலே இரக்கம் இருக்கும், கருணை இருக்கும், கனிவு இருக்கும். கடவுளுக்கு ஏற்ற குடும்பமாக அந்த குடும்பம் வாழும். எப்படிப்பட்ட தீய சக்திகள் உள்ளே வந்து பிரிக்க நினைத்தாலும் கூட அந்த இடத்துல ஒருவர் மற்றவர் மீது இருக்கிற இரக்கமும் கருணையும் அந்த பிரிக்கிற சக்தியும் தீவினை நினைக்கிற சக்தியும் முறியடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நமது குடும்பங்கள், கணவன் மனைவியாக உடன்படிக்கையோடு ஏற்படுத்தப்பட்ட திருமண அருட்சாதனத்தில் இணைந்த குடும்பங்கள் என்று கடவுளுடைய ஆசிரால் இறுதி வரையில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு ஜெபிப்போம். ஒரு பங்கில் மறைக்கல்வி வகுப்பின் பொழுது குருவானவர் அவர்கள் சிறுவர்களிடத்தில் கேள்வி கேட்டாராம், திருமணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் எழுந்து, திருமணம் என்பது ஒருவர் மற்றவரை நெருப்பில் போட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கிளாஸ் கற்றுக் கொடுத்த டீச்சர் ரொம்ப பதறி போய் வந்து, ஐயோ அது திருமணம் இல்லை, அது உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படின்னுச்சான். அப்போ குருவானவர் சொன்னாராம், இந்த பிள்ளையினுடைய குடும்ப அனுபவம் நிச்சயமாக இந்த பிள்ளை இப்படி சொல்ல தோணுது போல. இன்னைக்கு குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். மன அளவிலே அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு சூழல். திருமணம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த, அமைதி நிறைந்த, ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு இடம். திருமணம் என்பது அல்லது குடும்பம் என்பது ஒரு நாற்றங்கால், நன்றாக பராமரிக்கப்பட வேண்டிய ஒன்று. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக குடும்பத்திலிருந்து நாம் எதை உருவாக்குகிறோமோ, எதை கொடுக்கிறோமோ, அதுதான் இந்த உலகத்தில் பிறகு எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆக நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்ளுகிற ஒன்று. கணவனும் மனைவியும் சுமை தாங்கிகளாக வாழ வேண்டும். சுமையை சுமத்துபவர்களாக அல்ல, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கி வாழ ஆரம்பிக்கிற பொழுது அந்த இடத்துல இரக்கம் இருக்கிறது, கருணை பொங்கி வடிகிறது, குடும்பம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. குடும்ப உறவிலே ஜெபம் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். குடும்ப உறவிலே உள்ளார்ந்த புரிதல் இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தது என்று சொன்னால் எத்தகைய தீய சக்திகள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆணவங்கள் சற்று மேலோங்கி நின்றாலும், எப்படிப்பட்ட கர்வம் சற்று தலை தூக்கினாலும் கூட அதை எல்லாம் நிவர்த்தி செய்து திருமண அந்த அருட்சாதன கொண்டாட்டத்தில் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும், உடல் நலத்தில் மட்டுமல்ல நோயிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்குமாயிருந்து நம்ம இருக்கிற இந்த ஒரு சூழல் மட்டுமல்ல, வாழ்நாள் இறுதி வரையிலே ஒருவர் மற்றவரை நேசித்து மதித்து அன்பு செய்து வாழ கடமை இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடாக நமக்கு கிடைக்கிற பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறியிலே வளர்த்து அவர்களை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக மாற்றுகிற ஒரு கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ முடியும். ஆக இன்றைய நாளில் நமது குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமண இந்த உறவில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இறைவன் தன் அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். இல்லறத்தின் மாண்பினையும் குடும்ப வாழ்வின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நாம் நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற குடும்பமாக இந்த திருச்சபைக்கும் இந்த சமூகத்திற்கும் எல்லா விதங்களிலும் பயன்படுகிற, சுமைகளை தாங்கிக் கொள்ளுகிற, விட்டு கொடுத்து வாழ்கிற குடும்பங்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய்
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் தந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஒரே குடும்பமாக ஆண்டவர் திருமுன் இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். எம் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல் பணிவாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் வாழ்விற்கு மையமாக விளங்கும் பெற்றோர்களை பேணிக்காத்து மறந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனிதத்தன்மையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த ஒன்றிப்பும் வார்த்தை வழிபாடும் இன்று நம் அனைவரிலும் புதுப்பிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வெற்றியாக்கும் விண்ணக தந்தையே, தொற்று நோயின் தாக்கம் குறைந்து கல்வி மனைகள் திறக்கப்படவும், எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் பள்ளி பருவத்தை முழுமையாக அனுபவித்து கல்வியிலும் பிறர் அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று எம் இளைஞர்கள் உமது வார்த்தைக்கு மட்டுமே என்றும் பணிந்து உமது சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு அருள் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிபடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளில் சிதறுண்டு போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாம் மன்றாடுவோம். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் மீண்டுமாக இறைவனுடைய அருளால் ஒன்று சேரவும், குடும்பங்களில் ஏற்படுகிற சந்தேகங்கள், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகிற போட்டிகள், இவையெல்லாம் நீங்கி குடும்பம் ஒற்றுமையோடு வாழ இறைவன் இணைத்ததை எந்த ஒரு சக்தியும் பிரிக்காமல் இருக்க ஒருவர் மற்றவர் மீது இரக்கமும்
ஆழ்ந்த புரிதலும் கொண்டு வாழ்கிற குடும்பங்களாக வாழ ஒவ்வொருவரையும் இறைவன் தூண்டி எழுப்பும்படியாக நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாய் ஏற்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எம்மை புண்ணிய வாழில் நிலை பெற செய்வார், அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாய் ஏற்பார். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோ, அருட்பள்ளம் கருணை வாழ்கின்றோ. வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோ, அருள் வள்ளலும் கருணை வாழ்கின்றோ. முழு முதல் தலைவா இறைஞ்சுகிறோம், முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாய் ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுக்குங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
செயல்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தும் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்து ஏத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். மழலை இதயம் நாடி வரும் என்னை விழி வீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மழலை இதயம் நாடி வரும் என்னை விழி வீரோ, இசை குழலின் மொழியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ, தேனை போல அருள் சுமந்து தேற்றவாரீரோ. மழலை இதயம் நாடி வரும் என்னை விழைவீரோ, இசை குழலின் மொழியில் மயங்குவோரை பேச வருவீரோ. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நமது ஆலய கட்டுமான நிறைவை விரைவாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, வானங்கள் உமது ஆட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க, படைப்பையே உம் மாபெரும் கோயிலாக்கிக் கொண்டீர். இதில் வாழும் எங்களுடன் உமது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறை திரு உறைவிட தலத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக உம் மகனின் மத்தியில் குடிகொள்ள திருவுளமானீர். துறைப்பாக்கம் இடைவிடா சகாய மாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்ப விழைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உம்மீதிருக்க அருள் உதவியை உறுதி வேண்டுகிறோம். தந்தையின் உண்மையை ஏற்ப உள்ளத்தில் வெளிப்படும் உம்மிறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்கு உகந்த தூய உயிருள்ளபடியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் கூறுவீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாகுக. ஆமென். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சில்லா கண்ணியே மாதாவே உன்னே நேசமில்லாதோர் நீசரேயாவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றார் ஆதியில்லாதோர் மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. உம்மகன் தானே உயிர் வீடும் வேளை என்னை உம்மைந்தராம் தீந்தனரன்று. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. எங்கள் பாதுகாவலியான தூய இடைவிடா சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.